கோர்ட்டுக்கு போகிறோம் திங்கக்கிழமை அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு ஒருத்தர். யார் இவரு? என்ன கோர்ட்டுக்கு போகிறாரு பார்த்துருவோம் வாங்க. அமைச்சர் நிர்மல்குமார் அவர் தான். அவர் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவேரியில் தண்ணி வர மாட்டேங்குது, ஒரே பெஜாராகுதுப்பா, இவ்வளோ நாள் நாங்களும் என்னென்னமோ பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தாங்க. கர்நாடகா சிஎம் சொல்லிட்டாரு, இந்த பக்கம்லாம் வந்துடாதீங்க, பயங்கர காண்டாகிறானுங்க எல்லாம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே வேறு வழி இல்லை. என்ன பண்ணுறது, இப்போ கோர்ட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வரோட ஆலோசனைப்படி கோர்ட்டுக்கு போகிறதா அறிவிச்சிருக்கிறாரு அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த காவேரி விவகாரத்தில் கர்நாடகம் தொடர்ந்து காவேரி ஆணையத்திற்கும் காவேரி அந்த ரெகுலேஷன் கமிட்டி கொடுத்த உத்தரவை மதிக்காமல் நமக்கு இப்போ 3500 கனஅடி திறந்து விட சொல்லியிருக்காங்க. 23ஆம் தேதியிலிருந்து திறந்து விடப்பட்டு இருக்க வேண்டும். எதுவுமே செய்யவில்லை. அவங்க காவேரி அவருடைய முதல்வரும் தமிழகத்துக்கு எதிராக பேசி வருகிறார். ஸோ இந்த நேரத்தில் வருகிற திங்கட்கிழமை நாளை மறுநாள் தமிழக அரசு சார்பாக முதல்வரின் உத்தரவு பேரில் முதல்வர் கொடுத்த அறிவுரையின் பேரில் திங்கட்கிழமை உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட உள்ளது. ஏன்னா இந்த 3500 கனஅடின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 4.5 டிஎம்சி தான். அது இல்லாமல் கடந்த 2 மாதங்களாக நமக்கு வர வேண்டிய அதாவது மொத்த ஃப்ளோவில் நம்ம ஒரு ரெப்போ டேட்டா வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு வர வேண்டிய மொத்த ஃப்ளோவில் நமக்கு மேலும் ஒரு 17 டிஎம்சி நமக்கு வர வேண்டிய தண்ணி இருக்குது. இது அனைத்திற்கும் சேர்த்து திங்கட்கிழமை உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட உள்ளது. கண்டிப்பாக அனைவரும் அதற்கான அனைத்து ஆலோசனைகளையும் முடித்துவிட்டு இன்று முதல்வருடைய ஒப்புதலின் பேரில் வருகிற திங்கட்கிழமை இந்த வழக்கு தாக்கல் செய்யப்படும். அதுக்கு அடுத்தது அனைத்து கட்சி கூட்டம் கூட்டலையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கும் ஆசை தான், கர்நாடகாவில் பாருங்கள் எல்லாம் ஒத்துமையாகிறானுங்க, ஆனால் இங்கே நாங்கள் ஏதோ தண்ணி கொண்டு வந்து நல்ல பேர் வாங்கிடுவோம்னு சொல்லிட்டு ஆளாளு ஒன்று பண்ணுங்கிறாங்க, இவங்களெல்லாம் வச்சு எப்படி அனைத்து கட்சி கூட்டம் நடத்துது அப்படின்னு வழக்கம் போல் படிபோடும் விளையாட்டில் இறங்கி இருக்கிறார் அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள். அதாவது ஒரு விஷயம் எல்லாரும் புரிஞ்சுக்கணும், கர்நாடகாவில் இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் ஒரே நிலைப்பாடு என்னன்னா தமிழ்நாட்டுக்கு தண்ணி விடக்கூடாது. ஆனால் இங்கே இருக்கிற கட்சிகளுக்கு என்ன பிரச்சனைனா, ஏதாவது ஒரு வகையில் தமிழக அரசு எந்த விதத்திலும் தண்ணீரை கொண்டு வரக்கூடாதுன்னு வேலை பார்க்குறாங்க. அதிமுக என்ன சொல்றாங்க, சட்டசபையில் இருந்த வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து அதிமுக இருக்கிற அனைவரும் சேர்ந்து தான் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு. அடுத்த 2 நாட்களுக்கு அப்புறம் திடீர்னு எங்கிருந்து ஞானம் வந்துச்சு, அவர் நாள் தூங்கிட்டு இருந்த அதிமுக 2 நாள் கழிச்சு இல்ல நீங்க இந்த தீர்மானத்தை எடுக்கின்றாங்க. அதுக்கு எதிராக இப்ப போய் அவங்க உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யறாங்க. ஸோ அவங்களையும் அது இல்லாமல் அந்த தீர்மானத்தை கொண்டு வந்ததே அப்போ எதிர்கட்சி தலைவர் உதயநிதி தான். அவர் பார்த்து படிச்சாரா, அவர் தான் தெரியல, அவருக்கு எதுவுமே தெரியல, யாரோ கொடுத்த படிச்சிருக்காரு. 2 நாள் கடைசி நாள் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படும் பொழுது அப்புறம் என்ன சொல்றாரு, நாங்க கொடுத்தோம், ஆனா நீங்க வேணும்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா வச்சுக்கலாம் அப்படிங்கிறாரு. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலைப்பாடு, அவங்களுடைய மொத்த குறிக்கோளை எந்த வகையிலாவது முதல்வர் அவர்கள் இந்த இதுக்கு சுமூகமான தீர்வு கண்டுவிடுவாரோன்ற ஒரு பயத்துல தமிழகத்தில் இருக்கிற கட்சிகள் அனைத்தும் பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்து கொண்டு தமிழகத்திற்கு எதிராக செயல்பட்டு வராங்க. இவர்களை வைத்துக்கொண்டு நீங்க எப்படி எதிர்கட்சி நீங்க ஒத்த கருத்தோட நம்ம ஒரு கூட்டத்தை கூட்ட வேண்டும்.